सत्तो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता युक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 9வது அத்தியாயம். சென்ற வகுப்பில் முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிற பேர். அதை பேஸ் பண்ணி தான் பகவான் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவானு வாச்சா. பொதுவாக சில அத்தியாயங்களில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லும் மாதிரி ஆரம்பிப்பார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் பகவான் தானே ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த ஞானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறார். ஏன்னா இது ஒரு அர்ஜுனன் கேட்கவும் இல்லை, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறதுக்கான பொருளோடு இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஞானம் இருந்தால்தான், நான் யார் என்று தெரிந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணுவோம். அதுக்காகத்தான் பகவான் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு, இதம் து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் அனசூயவே ஞான விஜான சகிதம் யத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது இந்த நான் சொல்ல போகின்ற ஞானம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது. எப்பேற்பட்டது? முக்கியதமம், உத்தமமானது. ஏன்னா நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்தோட பேரை. நான் சில விளக்கங்கள்லாம் கொடுத்தேன். ராஜவித்யா அப்படிங்கிறதுக்கு குஹ்யம்ங்கிறதுக்கு என்னன்னு சொன்னேன். அப்புறம் இப்பேற்பட்ட உன்னதமான அந்த வித்தியையை, இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதி வேணும். ஏன்னா எல்லாரும் சம்சாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னோடனே டக்குன்னு ஞானம் போதும், இந்த சம்சார வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் இது மசான வைராக்கியம் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அப்புறம் திருப்பி கொஞ்சம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஞானம் வரணும் அப்படின்னா பக்குவம் இருந்தால் தான் வர முடியும். அந்த பக்குவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அனசூயவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பகவான். பிரவக்ஷ்யாமி, சொல்கிறேன். யார்? ஓ அர்ஜுனா, நீ உன்னுடைய குணம் எனக்கு நான் பார்த்தேன், உனக்கு அனசூயவே. ஸோ அனசூயவே அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்தால்தான் இந்த ஞானம் புரியும். அப்போது நம்ம பக்குவம் அடைந்தால்தான் இந்த ஞானம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதனால தான் திருஞான சம்பந்தர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உடலளவு ஆணாக இருந்தாலும் என்னுடைய மனம் ஒரு பெண்ணை போல அப்படிங்கிறார். அப்போ பெண்கள் மனமெல்லாம் இறைவனுக்கு அடையக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னா கிடையாது. பக்குவம் அப்படின்னு பிரகிருதியும், நம்ம இப்போ பிரகிருதியும் பரமாம் பார்க்குறோம். அந்த பக்குவம் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா பிரகிருதி புருஷன் ரெண்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரகிருதி நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணி அந்த புருஷனை அடைகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்காக தான் பகவான் ரமண மகர்ஷி கூட சொல்லும்போது இந்த அக்ஷர மனமாதனை, ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அக்ஷர மனமாதனை பார்த்தீங்கன்னா அத்வைத கருத்துக்களை பேசக்கூடிய ரமண மகர்ஷி கடைசி என்ன சொன்னால், நான் ஒரு பெண்ணாக இருந்து உன்னை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ துவைத பாவத்தோட ஏன் துவைத பாவம் வருதுன்னா இந்த இடத்துல நம்முடைய நிலைமை அந்த மாதிரி.
நம்மளுடைய நிலைமை அந்த மாதிரின்னா அந்த பக்குவம் அப்படிங்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணத்தில் ஒரு நாள் இருக்கும்போது தன்னுடைய அறையில் இருக்கும்போது ஏதோ அதிர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது அவருக்கு. அப்போது ஹிருதயை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஹிருதய், இந்த நம்ம கோவிலுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது. பார்க்காமே சொல்கிறாரு, அவன் சாதாரண கிடையாது, அவன் வந்து பிரம்மஞானி, அதாவது நித்திய 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 இது முக்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது உயிர் இருக்கும்போதே ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹிருதய் போய் பார்க்குறான், அங்கே ஒரு பைத்தியக்காரன், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பழைய இதெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு வருது. அந்த இது அதிருது. அவர் பாடுறார் அன்னையாரை பற்றி. அப்போது குருதேவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் பின்னாடி தொடர்ந்து போகிறாரு. இந்த பக்குவம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறார், கடைசி குருதேவர் அந்த இவன் பிரம்மஞானி அப்படின்னு சொன்னால் ஹிருதய் அந்த பின்னாடி தொடர்ந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது கல்லெடுத்து எறிகிறது அவரை. யார்? அந்த பிரம்மஞானி ஜீவன் முக்தன் ஹிருதயை பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கல்லை விட்டு எறிகிறாரு. இருந்தாலும் ஹிருதய் போகும்போது கடைசி ஒன்று சொல்லாரு, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னைக்கு இந்த சாக்கடை தண்ணியும் கங்கை தீர்த்தமும் ஒன்றா பார்க்குறீ அப்போ தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்திக்கான வழி இது சொல்லணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இன்னும் ஃபைனாக பக்குவம் ஆகணும். பக்குவமானால் தான் இந்த தத்துவங்கள்லாம் புரியும். அதுக்கு சில பண்புகள்லாம் இருக்குது. அதில் ஒரு பண்பு பகவான் இங்கே அனசூயவே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது வரியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? 2வது வரியில் ஞான விஞ்ஞான சகிதம், நான் இதம் சரீரம், இதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 2வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு, இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் அப்படிங்கிறது ராஜவித்யா ராஜகுஹ்யம் சொல்ல போகிறாரு. இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2வது வரியில் ஞான விஞ்ஞான சகிதம், நான் சொல்ல போகிறது வெறும் ஞானம் மட்டும் கிடையாது, பரோட்ச ஞானம் மட்டும் கிடையாது, அபரோக்ஷ ஞானமும் நான் சொல்ல போகிறேன். அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம் 2 இருக்குது. அபரோக்ஷ ஞானம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அறிவது அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானம்னா அந்த பிரம்மம் காரணம், மித்த காரியம் அறிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, காரணம் அறிஞ்சால் எல்லாம் அறிந்த மாதிரி. இந்த அபரோக்ஷ ஞானம் எவ்வளவு வந்தாலும் நமக்கு அந்த ஞானம் இது வராது. ஆனால் அபரோக்ஷ ஞானம் எவ்வளோ வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பரோட்ச ஞானம் வந்தால் தான், அதாவது பிரம்ம ஞானம் வந்தால் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. இது எப்படி இந்த ஞானம் வந்து விஞ்ஞானம் ஆகுது, அபரோக்ஷ ஞானத்துலேருந்து இப்போ மற்ற விஷயங்களை அறிவது வந்து பரோட்ச ஞானத்துலேருந்து அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானத்துலேருந்து பரோட்ச ஞானத்துக்கு போகணும். ஆனால் நான் சொல்ல போகின்ற ஞானம் ஞானத்தோட பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் 2ஐயும் சேர்த்து சொல்ல போகிறேன். அப்படின்னா என்ன, அதோட ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எத் ஞாத்வா, சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஞானம் பெறுவதால் எனக்கு என்ன பயன்? பொதுவாக நம்ம வந்து கேட்போம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம என்ன இதை கீதை கேட்குறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது கேட்கணும். அதுக்காக தான் பகவான் சொல்கிறாரு, எத் ஞாத்வா, இதை அறிந்தால் மோக்ஷசே, மோட்சமடைவார். எதிலிருந்து? சம்சாரத்திலிருந்து. அசுபான்னா அசுபம், துன்பங்கள் நிறைந்த இந்த சம்சார சாகரத்திலிருந்து உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போவோம். இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது பொதுவாக கீதையில் பகவான் 8வது அத்தியாயத்தில் உபாசனையை பற்றி சொன்னார். உபாசனை எதுக்கு அப்படின்னா ஞானத்திற்கு தகுதி வருவதற்காக. உபாசனைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், பக்தி, இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, விரதம் இருப்பது, எல்லாமே உபாசனை தான். அதில் கொஞ்சம் உயர்ந்த உபாசனை தியானம் பண்ணுறது. நமக்கு வந்து குருதேவர், நம்முடைய குருநாதர் மந்திர தீட்சை கொடுத்து நீ முதல் ஜபம் பண்ணணும், அந்த ஜபத்தை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ஞானம், அதாவது இந்த ஜபத்தை வந்து அப்படியே தியானம் மாதிரி பண்ணணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. எதை படிப்படியாக நமக்கு எல்லாம் வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா உபாசனா பத்ததி அப்படின்னு சொல்லி சில ஒரு சின்ன புக்கு கொடுத்துருப்பாங்க தீட்சை வாங்கினவங்க. அதில் எல்லாமே விவரம் கொடுத்துருப்பாங்க. நீ ஆரம்பத்தில் சுத்தபத்தமாக, அதாவது காலையிலையும் சாயங்காலமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் உட்காந்து இது தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இதெல்லாம் என்னென்னா உபாசனை. அந்த உபாசனை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா ஞானத்திற்கு தகுதி பெறுவதற்காக.
உபாசனை என்ற தியானத்தில் ஒருவன் செய்யும்போது அவன் மனம் சாந்தி அடையும், அவன் ஞானம் அடைய தகுதி அடைவான். ஸோ உபாசனை என்னன்னா இந்த தகுதி அடைவதற்காகத்தான். பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேதாந்த சிரவணம் மூலமாக வேதத்தில் சொல்கிற, சாஸ்திரத்தை சொல்கிற பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற ஞானம் நமக்கு. இது அபரோக்ஷ ஞானம். அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ சிரவணம் கேட்குறோம், சிரவணத்தின் மூலமாக பிறகு அதாவது மனனம் பண்ணுறோம். இதுதான் வேதாந்தத்தில் சொல்கின்ற கிரமம், சிரவண மனன நிதித்தியாசனம். ஸோ சிரவணம் பண்ணிவிட்டு அதை மனனம் பண்ணும்போது சில சந்தேகங்கள்லாம் வரும். அது நமக்கு சத்குரு அதை நீக்குவார், அந்த சந்தேகங்களை நீக்குவார். அதுக்கப்புறம் மீண்டும் நிதித்தியாசனம் செய்யணும். தியானத்தின் மூலம் அந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக விபரீத பாவனை நமக்கு நம்ம மனசில் நம்மளே அசியூம்டு சம்திங் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். அதை விபரீத பாவனை, அந்த விபரீத பாவனைகள்லாம் நீங்கி சரியான பாவனை வரும். அவன் தான் அப்போ அந்த மாதிரி பாவனை வரும்பொழுது நிதித்தியாசத்தின் மூலமாக அந்த மாதிரி எந்த பாவனை, எல்லா பாவனையும் நீங்கினதுக்கப்புறம் அவன்தான் ஜீவன் முக்தன், மோட்சம் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் நம்முடைய அதாவது லட்சியம், போகிற லட்சியம். இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு இந்த லட்சியம் அடையலாம் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதுதான் உபாசனைக்கும் ஜீவன் முக்தனுக்கும் உள்ள சம்பந்தம். ஏன் ஒருவன் உபாசனை செய்ய வேண்டும், ஏன் நம்முடைய குருநாதர் நமக்கு உபாசனை செய்யணும் அப்படி சொல்கிறாரு. ஆரம்ப காலத்தை ஜபம் பண்ணணும் 108 தடவை காலையிலையும் சாயங்காலமும், அந்த சந்தியா காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது உபாசனை. இந்த உபாசனை எதுக்குன்னா படிப்படியாக போய் ஜீவன் முக்தன் ஆகணுங்கிறதுக்காக. ஜீவன் முக்தனுங்கிறதுனா மனித வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக அப்படின்னு சொன்னோம். பொதுவாக இந்த 8வது அத்தியாயத்தில் உபாசனைக்குரிய மற்ற பலன்கள் எல்லாம் பேசினார். அதாவது தியானத்தில் ஈடுபடுகின்ற சாதகன் ஒருவேளை ஞானத்தை அடையவில்லை என்றால், அதாவது பிராரத கர்மம் முடிஞ்சு அவன் ஞானத்தை அந்த கிரமத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை அவனுக்கு மரணம் சம்பவித்தால், அதாவது ஞானம் அடையவில்லை, அந்த தியானத்தில் ஈடுபடுகிறான், ஒருவேளை அந்த ஞானத்தை அடையவில்லைன்னா அவன் என்னென்னா புண்ணியமும் தர்மமும் அவனுக்கு இருக்கிறது. அப்போ அந்த புண்ணியமும் தர்மத்தின் மூலமாக இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கு வைராக்கியத்தோடு ஞானம் பெற்று கிரமமுக்தி அடைவானுங்கிறத 8வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், சென்ற சில அத்தியாயத்தில். ஆனால் உபாசனை மற்ற ஒரு முக்கியம் இந்த அத்தியாயத்தை சொல்ல போகிறாரு. என்னென்னா இந்த உபாசனையின் மூலமாக ஞானம் அடைவதற்கான தகுதியை பற்றி தான் இங்கே பேச போகிறாரு. அதன் வழியாக ஒருவன் ஜீவன் முக்தி அடையலாம். அப்போது இந்த 8வது அத்தியாயம் மட்டும்தான் கிரமமுக்தியை பற்றி சொல்ல போகிறார். ஆனால் மற்றதுலாம் ஜீவன் முக்தனை பற்றி தான் சொல்ல போகிறார். அதுதான் நமக்கு பகவத்கீதையை கேட்பதன் மூலமாக, வேதங்களை கேட்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பலன் இது. அதனால் 8வது அத்தியாயத்தில் கிரமமுக்தியை பற்றி முக்கியத்துவம் பேசினாலும் இந்த 9வது அத்தியாயத்தில் வருகின்ற உபாசனை ஜீவன் முக்தனுக்கு பற்றி பேச போகிறார். இனி பகவான் உபாசனையை பற்றி பேச போகிறாருன்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயத்தில் பகவான் 3 கருத்துக்கள், இந்த 9வது அத்தியாயத்தில் இருக்கின்ற அந்த 34 ஸ்லோகத்தில் பகவான் 3 கருத்து தான் மெயினாக சொல்ல போகிறார். என்னென்னா ஈஸ்வர ஸ்வரூபம். ஏன்னா நம்ம தியானம் பண்ண போகிறோம், அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஸ்வரூபம் இது சம்மந்தமாக 7வது அத்தியாயத்தையும் நம்ம பார்த்தோம் கொஞ்சம். அது பிரகிருதி பராபிரகிருத்திலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், இப்போ கேட்டோம். ஸோ இந்த அத்தியாயத்தில் மீண்டும் அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை பற்றி பகவான் பேச போகிறார். அதுக்கப்புறம் பக்தியை பற்றி பேச போகிறார். அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தின் மேல் எப்படி நம்மளுக்கு பக்தி அடைவது, பக்தியை பற்றி 7வது ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயத்திலும் நம்ம பார்த்தோம். இங்கும் இந்த பக்தியை பற்றி பேச போகிறாரு. பக்தி என்ற ஒரு உபாசனை, உபாசனைன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்குது. பக்தி உபாசனை, கர்மமும் உபாசனை, ஞானமும் உபாசனை, ராஜயோகமும் உபாசனை. ஸோ அப்படி பக்தி என்று சொல்லக்கூடிய உபாசனை பற்றி இந்த சாதனையில் நமக்கு சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் 3வது ஈஸ்வர அனுகிரகம்.
இதுதான் ரொம்ப முக்கியம். ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் நமக்கு எல்லாமே வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நமக்கு. அப்படின்னா ஈஸ்வர அனுகிரகம் ரொம்ப முக்கியம். ஸோ ஈஸ்வரனுடைய அனுகிரகமாக பகவானுடைய அனுகிரகம், அது பகவானுடைய அருள்னு சொல்லலாம். இந்த 9வது அத்தியாயத்தில் இந்த 3 கருத்துக்களை பற்றி தான் விளக்கப் போகிறார். ஈஸ்வர தத்துவம், அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், பக்தி, அப்புறம் ஈஸ்வர அனுகிரகம், இந்த 3 தான். இந்த அத்தியாயத்தில் பகவானே தொடங்குகிறார். பொதுவாக அர்ஜுனன் கேள்வி கேட்டு தான் இருப்பார், ஆனால் இங்கே பகவானே தொடங்குகிறார். இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞான விஜான சகிதம் யத் ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். அதாவது இந்த அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகத்தில் 1, 2, 3 என்ன சொல்ல போகிறார்னா, இந்த நம்ம சொல்லக்கூட நான் சொல்ல போகிற கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற பிரவக்ஷ்யாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல போகிற. பிரவக்ஷ்யாமின்னா என்ன? நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னால் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நான் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறேன், அறிவை கொடுக்க போகிறேன். அந்த ஞானம் எதை பற்றியது என்றால் ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர தத்துவம், பகவானை பற்றிய ஞானம், அதாவது பரமாத்மாவை பற்றிய ஞானம் சொல்ல போகிறேன். பகவான் சொல்ல போகின்ற ஞானத்தின் மகிமை, எப்பேற்பட்ட விஷயம் பகவான் சொல்ல போகிறாரு, ஞானத்தின் மகிமை, இந்த எப்பேற்பட்ட ஞானம் இது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 சொல்ல 1, 2, 3 ஞானத்தின் மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்தின் மகிமை சொல்லி பேச போகிறாரு. அதாவது சமஸ்கிருதத்தில் ஞானத்தின் மகிமான்னு சொல்லுவாங்க. இந்த ஞானத்தின் சிறப்பு, பெருமை, இப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஏன் முதலில் பகவான் ஞானத்தின் பெருமையை சொல்லினார்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக கேட்போம். எப்பேற்பட்ட ஞானம் சொல்ல போகிறாரு இந்த ஏன்னா பகவானே அது கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது அர்ஜுனன் கொஞ்சம் அலர்ட் ஆவான். அப்படிங்கிறதுக்காக நமக்கும் கீதையை பற்றி கேட்குறவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் வரும். உடனே நம்ம நிற்போம், என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போம், பகவான் என்ன சொல்ல போகிறாரு. அர்ஜுனா, கவனமாக கேட்பான் என்பதற்காக தான் உனக்கு சொல்ல போகிறேன், ஒரு சூப்பர் ஞானம் ஒன்று சொல்ல போகிறேன். அப்பொழுது மனதில் ஸ்ரத்தை வரும். அர்ஜுனனுக்கு ஸ்ரத்தை வர வேண்டும். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தூட்டி ஒரு இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணி விடணும். ஏனென்றால் இந்த உயர்ந்த ஞானத்தை பெறுவதற்கான முதல் தகுதி கவனம் வேண்டும். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுனா நான் என்ன சொல்ல போகிறேன் அதை தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டெல்லாம் சொல்கிறது. எப்போவுமே நீங்கள் இதில் இருக்கும் பொழுது, கிளாஸில் இருக்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க. அப்போது ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஏன்னா இது உயர்ந்த தத்துவ ஞானம் சொல்ல போகிறாரு. நம்ம தத்துவ ஞானம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு சுவாமிகிட்ட போய் ஒரு டிவோட்டி கேட்குறாரு, சுவாமி ஞானம் என்னன்னா தத்துவம் என்ன, மகா தத்துவம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாரு. அப்போது சுவாமி சொல்கிறாரு, தத்துவம் என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியாது, அதுதான் தத்துவம். அவர் ஜோக்காக சொல்கிறார். அப்போ மகா தத்துவம்னா நான் சொல்கிறது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது, அதுதான் மகா தத்துவம். ஏன்? நம்ம குவாலிஃபிகேஷன், நமக்கு தகுதி இருந்தால் தான் அதை புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஞானத்தை, இந்த பிரம்ம ஞானத்தை, ஈஸ்வர ஞானத்தை புரிந்து கொள்வது கடினம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இவ்வளோ நேரம் சொல்கிறார். இதம் து தே குஹ்யதமம். இப்போது பகவான் தொடங்குகிறார். இப்படி பகவான் இந்த ஸ்லோகத்தை இப்படி தொடங்கு, இதே தான் குஹ்யதமம் அப்படிங்கன்னா இது மிக மிக ரகசியமானதுன்னா உயர்ந்தது. எளிதில் யாருக்கும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஐஏஎஸ் ஐஆர்எஸ்ன்னா எத்தனை பேர் எழுதுனாங்க, எத்தனை பேருக்கு கிடைக்கிறதுக்கு எழுதுனாங்க. 10,000 பேர் எழுதுனாங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட உயர்ந்தது. இப்படி பல இது மிக உயர்ந்த ஞானம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2வது வரியில் ஞான விஜான சகிதம். ஏன்னா இதம் அப்படிங்கிறதுக்கு ஞானமும் நம்ம வச்சுக்கணும். எப்பேற்பட்ட ஞானம்? ஞான விஜான சகிதம். ஞானத்தும் விஜானத்தும் இந்த இதம் ஞானம்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த வார்த்தை இதம்னா இந்த ஞானம்னா இந்த ஞானம். இப்போ பகவான் சொல்ல போகிற ஞானம் ஞான விஜான சகிதம், விஜானத்தோடு இருக்கின்ற ஞானம். இந்த ஸ்லோகத்தில் முதலில் வரும் இதம் என்ற சொல்லுக்கு 2வது வரியில் வருகின்ற இந்த ஞானத்தோடு ஒப்பிட வேண்டும், சேர்த்து பார்க்க வேண்டும். அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த ஞானம், அறிவு, இங்கு ஏன் இந்த அறிவை பகவான் ஈஸ்வர ஞானத்தை ஈஸ்வர ஞானம்னு சொல்கிறாருன்னா, இந்த ஈஸ்வர ஞானத்தை மிக கவனமாக விசாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக விசாரம் செய்ய வேண்டும். பிறகு தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தே என்றால் உனக்கு. அர்ஜுனா, உனக்கு நான் இதை சொல்ல. ஏன் இதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு அந்த
பண்பு இருக்குது, உனக்கு அந்த தகுதி இருக்குது. என்ன தகுதிங்கன்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். உனக்கு தகுதி இருக்கு. அப்போ பிரவக்ஷாமி சொல்லப்போகிறேன், கூறப்போகிறேன் சொல்கிறார். இங்கு இதம் என்ற சொல்லுக்கு பரமாத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், இறைவனுடைய மகிமை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பரமாத்ம தத்துவம் என்று பொருள். நான் உனக்கு உபதேசிக்க போகின்ற தே என்றால் உனக்கு ரெண்டு சொல்லால் இது இந்த ஞானத்துக்கு ரெண்டு அடைமொழி கொடுக்குறாரு. ரெண்டு அடைமொழி. எப்படிப்பட்ட ஞானம் இது? நான் உனக்கு உபதேசிக்கிறேன். எப்படி? குஹ்யதமம்னா ஞானம், ஞானத்தின் பெருமை இது. ஞானத்தின் பேர்பட்ட ஞானம் இது குஹ்யதமம். குஹ்யம் என்றால் ரகசியம், டாப் சீக்ரெட். இது ஏன் டாப் சீக்ரெட்னா எளிதில் புரியாது. ஏன் புரியாது? தகுதி இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு மேலானது எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட தத்துவம் இது. நான் உனக்கு மேலான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். ரகசியம் என்று ஏன் சொல்கிறார் என்றால், அதற்கு பல கருத்துக்கள் நம்முடைய சமய பிரிவுகள் சொல்கிறார்கள். அதனால்தான் இது ரகசியம். பொதுவாக ரகசியம் என்றால் மேன்மையானது, உயர்ந்தது, உத்தமமானது என்று ஒரு பொருள். சாதாரண அறிவுக்கு அது எட்டாது. அப்படிங்கிறதுக்கு நம்ம ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரகசியத்தை பெறுவது மிக மிக அரிது என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம், ஆனால் இறைவனை மட்டும் வாங்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எதை வேணாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் இறைவனை மட்டும் வாங்க முடியாது. இந்த ஞானத்தில் எளிதில் வாங்கிவிட முடியாது. இந்த அறிவு அப்பேற்பட்ட அறிவு. பொதுவாக 3 விதமாக ஞானத்தை பெறலாம். ஆனால் உலக விஷயங்களை நீ அப்படி பெறலாம். இந்த ஞானம் சாதாரண ஞானம் கிடையாது. சாதாரண இதுக்கு எட்டாது. நீ எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எப்பேற்பட்ட வித்தை நீ கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஞானத்தை பெறுவது மிக மிக கடினம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது பொதுவாக இந்த சாதாரண இந்த உலகத்தில் பணத்தை வைத்து அறிவை வாங்கலாம். இப்போ நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுறான். எதுக்கு? படிக்கிறதுக்கு. படிக்கிற ஞானம், அது ஞானம் தானே, அதுவும் ஞானம் தானே. அப்போது சில வித்தியைகள் பணத்தை கொடுத்து வாங்கலாம். என்ன சாதாரண இந்த உலக ஞானங்கள். அதனால தான் குருதேவர் சொல்லிட்டாரு, நான் இந்த சாதாரண ஞானத்தை எனக்கு வேண்டாம். ஏதோ சால் கொலா சும்மா அந்த புரோகிதர்கள் இதை காரியம் முடிச்சுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சால் கொலான்னா வாழைக்காயும் அரிசியும் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லாங்க. தெரியும், அமுதமொழிகள்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் சொல்லியிருக்காரு. ஸோ பணத்தினால் ஞானத்தை வாங்கலாம். 2வது, அதாவது இது வித்தேன ஞானம். பணம், வித்தம்னா பணம், பொன் பொருள் கொடுத்து வாங்கலாம். அது 2வது என்னென்னா, ஞானத்தை கொடுத்து ஞானத்தை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மேக்ஸு தெரியும், நீ எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடு, நான் உனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் வித் ஞானேன ஞானம் 2வது. ஆனால் 3வது ஞானம் தான் சேவையா ஞானம். அதாவது சேவையோடு செய்தால்தான் நமக்கு பொதுவாக நம்முடைய சேவையா வித்யாங்கிறது சேவை செய்து ஞானம் பெறும். இதுதான் குரு பரம்பரையில் இருக்கின்ற ஒரு இது. ஏன்னா அந்த காலத்துலலாம் சமித் குருநாதருக்கு சேவை செய்கிறது, அவருக்கு உணவு தயாரித்து கொடுப்பது, அதே மாதிரி காலையில் ஹோமத்துக்கு அந்த சமித்து பாணி அப்படிம்பாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது. அப்போ இந்த காலத்தில் என்னென்னா, நமக்கு குருநாதர் சாதுக்களை சாது சேவை செய்கிறோம். ஏன் சாது சேவை செய்கிறோன்னா, அந்த வித்தியை, அந்த சாது ஏதாவது சொல்லும்போது நமக்கு அந்த தகுதி வரணும் அப்படிங்கிறதுக்காக இது செய்கிறோம். ஸோ சேவையா நம்முடைய குரு சிஷ்ய பரம்பரையில் வருகின்றது இது. ஸோ ஏன் நம்ம இந்த ஞானம் சாதாரண வித்தேனவும் கிடைக்காது, ஞானேனவும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா சேவையா. அதனால தான் 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தில் தத்வித்தின்னா இந்த பிரம்ம ஞானம், ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர தத்துவம். தத்வித்தி பிரணிபாதேன, அவரை சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கி, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன, அவரிடம் பவ்யமாக இருந்து
குருநாதர்கிட்ட எப்போ கேட்கலாம் அப்படின்ட்டு காத்திருந்து கேட்க வேண்டும். அப்புறம் சேவையா அடுத்து சொல்கிறாங்க, தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. அப்படி வினயத்தோட எந்தவித அகங்காரம், ஏன்னா சேவை அப்படிங்கிறது வரும்பொழுது சாதாரணமாக சேவை நம்மளால் செய்ய முடியாது. நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அகங்காரத்தோடு செய்த சேவையே ஆகாது. அது என்கிட்ட பணம் இருக்குது, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சாஸ்திரத்தை கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை வேணும் அப்படின்னா நம்மகிட்ட அகங்காரம் இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் போகணும்னா சேவை செய்யணும். வெறும் சேவை இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த வினயத்தோட எந்தவித அகங்காரம் இல்லாமல் பகவானுக்கு சேவை செய்யணும். சாஸ்திரம் தான் சொல்கிறது. இந்த சாஸ்திரம் சாதாரண விஷயம் கிடையாது, சேவையாக தான் செய்ய வேண்டும். இது இப்போ இருக்கிற காலத்தில் இந்த சேவை அப்படிங்கிறதே ரொம்ப, குருவுக்கு சிஷ்யன் சேவை செய்கிறானா அப்படிங்கிறது, சேவை செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அது வேறு விஷயம்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ குருநாதர் எங்கள் பயிலும் மடத்தில் இருக்கார், என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு எப்படி நீங்கள் சேவை பண்ணுறது? ஸோ அவரை மனதார நம்ம சேவை செய்யணும். தத்வித்தி பிரணிபாதன பரிபிரஷன் சேவையா. அதனால்தான் இந்த வேதாந்தம் மட்டும் சேவையால் மட்டும்தான் பெற முடியும். சேவை என்று சேவை செய்து அறிவை பெறுவது கடினம். இப்பொழுது யாருக்கும் இந்த வகையான அறிவை பெற விருப்பமும் இல்லை. காரணம் என்னென்னா, நான் எல்லாமே பணம் கொடுத்து படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3000 4000 கொடுத்து +1 படிக்கிறான். ஒரு ஃபிசிக்ஸுக்கு ஒரு 5000, இது கெமிஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு பேப்பர் முடிச்சு கொடுக்கணும். அவர் கான்ட்ராக்ட் மாதிரி பேசுகிறான். அப்படியெல்லாம் வித்யா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அதெல்லாம் நமக்கு அகங்காரத்தோடு நம்ம செய்கிறது. ஈகோ போகணும். அதனால தான் சேவை செய்ய சொல்கிறாரு. ஆகவே சேவையின் மூலமாக பெறுகின்ற ஞானம் அரிது. அதற்கு தகுதி இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். அந்த தகுதி தகுதிக்காகத்தான் நம்ம சேவை செய்கிறோம். அப்போ இந்த உயர்ந்த ரகசியம் நமக்கு தகுதி வரணும்னா நம்ம சேவை செய்யணும். நம்முடைய அகங்காரம் போகணும். ரகசியம் என்றாலே அது கவனமாக கையாள வேண்டும் என்ற அர்த்தம். ஏன்னா ரொம்ப ரகசியம்பா, அது தப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு உடனே அப்படின்னு நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். இது நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு கொரியர் அனுப்புகிறோம், ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏன் நான் அப்படி போடுறோம் அப்படின்னா, இது ஏதாவது இடிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் உடஞ்சிக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த வேதாந்தம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம சுவாமி சொல்கிறாரு, வேதாந்தம் இஸ் டபுள் எட்ஜ்டு வெப்பன். நீ கொஞ்சம் அசந்தம்னா அது உனக்கே தாக்கிடும் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, மிக கவனமாக கையாள வேண்டும். இல்லைன்னா நம்மை அது தாக்கிவிடும். இந்த வேதாந்தம் படிக்க நமக்கு பொதுவாக என்ன தோணும்? வேதாந்தம் படிக்க என்னன்னா, இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே பிரகிருதி அனாத்மா அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிடும். சரி, பிரகிருதி அனாத்மா. அப்போ இந்த ஆத்மாவுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மா இந்த தர்மத்தை கடந்தது. நம்ம வேதாந்தம் படிக்கும்போது என்ன ஆகுது? இந்த உலகத்தை நம்ம பார்க்குறதெல்லாம் அனாத்மா தான். ஆனால் இந்த ஆத்மா இந்த தர்மத்துக்கு எல்லாம் கடந்தது. அப்போ கடந்தது அப்படிங்கும்போது கவனத்தோடு கையாளணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஏன்னா வேதாந்தம் படிச்சிட்டோம். இந்த வேதாந்தம் படித்ததில் என்ன, எதுவுமே நான் ஆத்மா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஒரு பாவனையில் வரும்போது என்னென்னா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அனாத்மாவுக்கும், நான் அனாத்மாவில் இருக்கிறனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீ அனாத்மாவில் இருக்க, ஆனால் நீ ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் சில செயல்கள், தவறான செயல்கள்லாம் செய்து அவனுடைய இது இழந்துருவான். அதாவது ஆத்மா எப்பொழுதும் தூய்மையானது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கேட்டு நம்மளை ஏமாந்துக்க கூடாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு? 3வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு, நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோ ஹி கர்மனகா சரீர யாத்ராவி. உனக்கு கொடுத்த கர்மத்தை நீ செய். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த வேலையை நான் செய்யணுமான்னு கேட்க வேண்டாம். ஏன்? உன்னுடைய சரீர யாத்திரை, இந்த சரீர யாத்திரை அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ கர்மம் செய்கிற. அப்போ தர்மத்தோடு செய்யணும், யோகமாக செய்யணும். அதுதான் சரீர. ஆத்மாவுக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் இந்த அனாத்மாங்கிற சரீரத்தை, மனதை வைத்திருப்பதால் நீ இப்படி ஃபாலோ பண்ணி ஆகணும். பகவத்கீதை 3வது அத்தியாயம் சொல்கிறார்.
ஸோ வேதாந்தம் பொதுவாக ஞானத்தை கொடுக்கும், அதற்கு பதிலாக நமக்கு தவறு செய்யக்கூடாது. ஞானம் கொடுக்கணும், ஞானத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறத அந்த அகங்காரம் இல்லாமல் சேவையோடு செய்யணும். அதே நேரத்தில் தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. எப்படின்னா சில மருந்துகள் நம்ம சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வருது. ஏன் இந்த சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ கவனமாக நம்ம கையாள வேண்டும். இந்த ஞானம் ரகசியம் என்றால் கவனமாக கையாள வேண்டும் என்று பொருள். இதனுடைய உட்பொருள் என்னவென்றால் தகுதி உடையவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். சும்மா கோயிலுக்கு போகிறவன் நான் வந்து ஞானத்தை சொல்கிறேன் வானா எவனும் வரமாட்டான். அதனால தான் ஞானம் வேதாந்தம் கேட்கறதுக்கு கீதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ கோவிலில் போய் எனக்கு பகவானே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் நல்லா படிக்கணும், எல்லாம் செட்டில் ஆகணும், ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்தோன்னா உடனே எல்லாம் வருவான். ஏன் இன்றைக்கி வேதாந்தம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இதுதான் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. இது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இப்படி தான் இருப்பாங்க. அப்போது அவனுக்கு அந்த இது வரணும், வைராக்கியம் வரணும். ஏன்னா இந்த 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 ரகசியமான இந்த முக்கியத்துவம் இந்த விஷயம் கேட்பதற்கு நமக்கு தகுதி இருக்கணும். ரெண்டாவது, ரகசியம் என்பதால் பொதுவாக இந்த ரகசியம் என்னென்னா ரொம்ப சீக்ரெட்டாக நுண்ணியமாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் நம்ம விலை உயர்ந்த தங்கம் வைரம் எங்கே வைப்போம்? நம்ம செருப்பு வைக்கிற இடத்துல வைப்போம். நல்ல பீரோவில் உள் ரூமில் லாக்கரில் கொண்டு போய் வச்சு அது மூடுவோம். ஏன்? அது வந்து உத்தமமான ஒரு ரகசியமானது. இது செருப்பு எடுத்து வைக்கிற இடத்துல முன்னாடியெல்லாம் வைக்க மாட்டோம். காரணம் மேலானது, உயர்ந்தது. இனி பகவான் ரெண்டாவது அடைமொழி என்ன சொல்ல போகிறாருன்னா விஞ்ஞான சகிதம். இந்த ரெண்டு குஹ்யதமம் விஞ்ஞான சகிதம், இந்த ரெண்டு தான் இந்த அடைமொழி சொல்லுவோம். விஞ்ஞான சகிதம் என்றால் விஞ்ஞானத்துடன் கூடிய என்று பொருள்னு சொன்னேன் நான். ஞானம் விஞ்ஞானத்துடன் கூடிய. சாதாரணமாக ஞானம் என்றால் அறிவு, சயின்ஸுன்னு நம்ம சொல்லலாம். இங்கே பகவான் என்ன பொருள் சொல்கிறாருன்னா அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஞானம் விஞ்ஞானம் என்ற இரண்டு சொல்லை சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. 7வது அத்தியாயத்தில் சில அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். ஞானம் என்பது பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் என்ன? பரோட்ச ஞானம் என்று எடுத்துக்கலாம். அந்த பரோட்ச ஞானம் என்பது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணம் சொல்கிறேன். பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்ங்கிற வார்த்தை நம்ம தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். பரோட்ச ஞானம் அப்படிங்கிறது பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம். இந்த அபரோட்ச ஞானம், இந்த உலகத்தில் இருக்கின்ற அறிவு எல்லாம் அபரோட்ச ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரிஷிகேஷ் எப்பேற்பட்டது? ரிஷிகேஷ் வந்து அந்த இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு புண்ணிய ஸ்தலம். அங்கே கங்கை பிரவாகம் ஆகிறது, நல்ல குளிராக இருக்கும். தபசிகள் ரிஷிகேஷ்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா ரிஷிகள் தவம் செய்த இடம் அது. அதனால் இது மிக புண்ணிய பூமி. அநேக ரிஷிகள் இந்த புண்ணிய பூமியிலேருந்து தவம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ இந்த அறிவு நமக்கு வந்தோடனே இந்த அறிவுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். இது வந்து என்ன, காதால் நீங்கள் கேட்டுட்டீங்க, ஆனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்டுட்டு ஓ இப்படியா ஓ அப்படியே புண்ணியஸ்தலம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். மிக அழகான இடம், இப்படிப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? நானே போய் அங்கே ரிஷிகேஷில் சாமி சொன்ன இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஒரு புரிதல் நமக்கு, ஓ சரி இப்படியா இதுயா. இப்போது என்னாச்சு? அபரோக்ஷ ஞானமாக இருந்தது காதில் கேட்கும்போது, நேரில் போய் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நேரில் போய் அதை பார்க்கும் பொழுது அது வந்து பரோட்ச ஞானம் ஆயிடுச்சு. அப்போது இந்த உலக விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது. ஆனால் இந்த வேதாந்தம் அப்படி கிடையாது. ஸ்ரவண மனனம் செய்யும்போது அது அபரோக்ஷ ஞானமாக இருந்தாலும் நம்ம அதை நிதித்தியாசனம் பண்ணி விபரீத பாவனைகள் எல்லாம் நீக்கிய பிறகு அந்த அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானமாகும். நம்ம எங்கேயும் போக வேண்டியது இல்லை. மற்ற உலக விஷயங்கள்லாம் நம்ம குறிப்பிட்ட இடம் சொன்னால், குறிப்பிட்ட வஸ்துவை பற்றி பேசினால் அங்கே போய் அந்த வஸ்துவை பார்த்தா தான் நமக்கு புரியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பரோட்ச ஞானமே
ஈஸ்வர ஸ்வரூபம் ஆரம்பத்திலே பரோட்ச ஞானமாக அபரோக்ஷ ஞானமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது பரோட்சமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த பரோட்ச ஞானம் அப்படிங்கிறது நமக்கு சிரவண மனத்தினால் வருது. அது அபரோக்ஷ ஞானம் வந்து வித்தியாசனம் செய்து அந்த படிப்படியாக வருது. ஈஸ்வர ஞானம் நமக்கு வரும். நானே அவன் அப்படிங்கிறது தான் பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம்ங்கிறது பகவான் இருக்கிறார். அவதாரம் ஒவ்வொரு இதில் யுகத்திலும் வருகிறது. அவதாரம் வரும்போது அவர் என்னென்ன செய்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அந்த அவதாரம் எப்படி நாம் உணர்வது அப்படின்னா, நானே அவன் அப்படிங்கிறது உணரும் பொழுது நமக்கு அந்த அபரோக்ஷ ஞானத்திலிருந்து பரோட்ச ஞானம் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்ம அஸ்தி. பிரம்ம அஸ்தின்னு என்ன? பரம்பொருள் இருக்கிறார். முதல்ல என்ன வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், உபனிஷத்துலையும் சரி பிரம்மசூத்திரத்திலும் சரி, பிரம்மம் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அது சொல்கிறோம். அப்புறம் என்ன ஆகும், அது சிரவண மண்டனம் பண்ணிவிட்டு அது நிதித்தியாசனம் வருது. பிரம்ம அஸ்மி. அஸ்திங்கிறது இருக்கிறது, அஸ்மிங்கிறது நானே அப்படிங்கிறது அந்த பரோட்ச ஞானம். அதாவது அபரோக்ஷ ஞானம்லேருந்து பரோட்ச ஞானம் ஆக மாறுகிறது. பிரம்ம அஸ்தி முதல் இருக்கும். அதுக்கப்புறம் பிரம்ம அஸ்மியாக மாறும். பிரம்ம அஸ்மியாக மாறிடுச்சுன்னா நமக்கு பரோட்ச ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு பொருள். இந்த ரெண்டு அடைமொழி ஞானத்தை கொடுக்கிறது. குஹ்யதமம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் அது விஞ்ஞான சகிதம்ங்கிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஞானத்தின் பெருமை என்ன சொல்கிறேன், இந்த ஞானம், இந்த அறிவு குஹ்யம் ரகசியம் அப்படின்னு சொன்னோம், விஞ்ஞான சகிதம் அப்படின்னு பார்த்தோம். இதை பிரபக்ஷாமி, நான் உனக்கு சொல்கிறேன். அப்புறம் யத் ஞாத்வா, எதை இந்த ஞானத்தை இந்த அறிவை நீ அடைந்தால் என்ன கிடைக்கும், மோக்ஷசே, பிறவி இல்லா பெருநிலையை நீ அடைவாய். இப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். அதையிலிருந்து நீ விடுதலை அடைவாய். அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய் அந்த ஞானத்தை கேட்டு. எதிலிருந்து அப்படின்னா அசுபாத்னா இந்த சம்சாரத்தில் துயரங்களிலிருந்து நான் யார் என்று தெரிந்து கொண்டால் உனக்கு எல்லா அசுபமும் போய்விடும், விடுதலை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் கடைசியில் அனசூயவே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அனசூயவே அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு இந்த பண்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட அனசூயவே பண்புகளை உடைய நீ அர்ஜுனா, அதன் இந்த பண்புகள் உனக்கு இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதி இருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, தகுதி உள்ளவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு அந்த தகுதி இருக்கிறது. சில தகுதி அனசூயவே அப்படிங்கிற ஒரு தகுதி உனக்கு இருக்கிறது என்பதை, ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இது அனசூயவேங்கிறது ஒரு முக்கியமான தகுதி. அசூய அப்படின்னா சரியா, அசூயன்னா பொறாமை, அனசூயன்னா ஆப்போசிட், அதோட அர்த்தம் பொறாமை அற்றவனாக. இந்த அசூயங்கிற வார்த்தைக்கு சங்கரர் ஒரு பொருள் தராரு, என்னன்னா இப்படிப்பட்ட தோஷம் அற்ற உனக்கு என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த அனசூயவே அனசூய என்ற ஒரு இது என்னென்னா, அனசூயன்றன்னா ஒருவனுடைய குறை. இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து கமெண்ட் பண்ணோம்னா அவனுடைய குறைகளை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணணும். குறைகள் தோஷங்களை பற்றி அனசூயவே என்னன்னா பொறாமையற்றது அப்படின்னு பொருள். இன்னொரு கருத்து என்னென்னா, ஒருவனுடைய குறையை மற்றவர்களிடம் பேசி மகிழ்வது, அதுதான் அனசூயவே. ஆனால் இந்த அனசூய அவருக்கு அர்ஜுனனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா, மற்றவர்கள் குறைகளை சொல்லி மகிழ்வது. அதாவது அர்ஜுனன் இவர் சொல்கிறார், சங்கரர் சொல்கிறாரு, பரதோஷே அவிஷ்காரணம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பொறாமைங்கிறதுக்கு ஒருவருடைய குறையை கண்டுபிடித்து அந்த குறையை நாம் மற்றவர்களிடம் பேசி மகிழ்வது. அப்போ அவனுடைய வீக்னஸை நம்ம இது பண்ணுறது. இந்த குறையை நம்ம மற்றவங்கள்ட்ட அவனுடைய குறையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அந்த குறையை சொல்லி மகிழக்கூடாது, மற்றவர்களோட பேசி அது குறையை சொல்லக்கூடாது. இது நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருத்தன் அதாவது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, பண்டிதர்கள் அப்படின்னா தோஷ தர்சனம் பண்டித லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷ தர்சனம் பண்டித லட்சணம்.
ஏன்னா அதை பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லுவார்னா, பகவானோட குருதேவரோட பாண்டித்தர் சில பேர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது ஈவன் சுவாமிஜியே சொல்கிறாரு, விவேகானந்தரே சொல்கிறாரு, அவரிடம் சில பண்டிதர்கள் வந்து எப்படியாவது மடக்கி அவரை இது பண்ணிடணும் அப்படிங்கிறத சான்ஸ்கிரிட்டில் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. ஏன்னா பொதுவாக பண்டிதர்கள் தான் ஜெலஸு பொறாமை அதிகமாக இருக்கும். இவன் எங்கே நம்மளோட பேரை வாங்கிடுவானோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் தோஷ லட்சணம் தோஷ தர்சனம் பண்டித லட்சணம். மற்றவங்கள்ட்ட என்ன குறையை இருக்கா டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணி நம்மளை இப்போ நம்ம அரசியல் என்ன பண்ணுறாங்க அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. தோஷ தர்சனம் பண்டித லட்சணம் சொல்லுவோம். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்கள், மற்றவர்களுடைய குறையை பார்க்காதே என்று சொல்லலை, மற்றவர்களுடைய குறையை தெரிந்து கொள்ளாதே என்று சொல்லலை, மற்றவருடைய குறையை நீ பேசி மகிழக்கூடாது. அதுதான் தவறு. ஏனென்றால் ஒருவருடைய குறை இருந்தால் அதை ஹைலைட் பண்ணி மற்றவர்கிட்ட பேசக்கூடாது. எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த குறையை 4 பேரிடம் சொல்லி அதை மகிழ்வது இதுதான் தவறு அப்படின்னு சொல்கிறது. அதைத்தான் அந்த பண்புக்கு தான் அனசூயவே என்று பகவான் சொல்கிறார். யார் யாரிடம் எந்தெந்த குறை இருக்கிறது என்ற அறிவு நமக்கு வேண்டும். ஏன்னு கேட்டால் அந்த குறையிலே நம்ம பழியாயிடக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற குறை என்ன அப்படிங்கிறத அதை தெரிந்து கொண்டு நம்ம ஒதுங்கிடணும். ஆனால் அதை பார்க்காம நம்ம வந்து அவரோட போயிட்டு இது பண்ணோம்னா அந்த குறையே நமக்கு அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கின்ற அந்த குறை வந்து நம்ம பலியாகிட வேண்டியதாக இருக்கும். அவர் நம்மளை இதாகிடுவோம், பலியாகக்கூடாது. ஸோ யார் மனதில் எந்த குறை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஞானம். பொதுவாக யாரும் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் இருக்க முடியாது. அது நமக்கு நேச்சராகவே இருக்கும். ஒருத்தர்கிட்ட பழகிறோம் அப்படின்னா புதுசாக பழகிறவனா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளில் நம்ம அவருடைய குறைகள் என்ன நிறைகள் என்னங்கிறது தெரியும். பொதுவாக நம்ம குறைகளை தான் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நமக்கு தகுதி நமக்கு புத்தி வளருது அப்படின்னா நம்முடைய மற்றவர்களுடைய குறையை இயற்கையாகவே பார்க்கணும். அப்படி மற்றவருடைய குறையை பார்க்க ஆரம்பித்தால்தான் நம்முடைய புத்தி வளர்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாக புத்தி இல்லாத முட்டாளான மற்றொரு குறைகளை யாரும் பார்க்க மாட்டாங்க. தெரியாது. புத்தி வளர்ந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அவர் பிரம்மஞானியாக, அதாவது பொதுவாக ஞானிகளுக்கும் முட்டாள்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எப்பேற்பட்டவர் பிரம்மஞானி, அவர் அப்படி இருப்பார், இவர் அது இருப்பார். இப்படி புத்தி வளரத்தான் மற்றவர்களுடைய குறையை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த புத்தியில் அறிந்து கொண்ட குறையை மற்றவர்களிடம் பேசக்கூடாது. அதை பேசி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம புத்தி ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா மற்றவர்களுடைய குறையை கண்டுபிடிப்பது. இதுதான் புத்தியினுடைய லட்சணம். ஒரு வேளை அது செய்யலைன்னா நமக்கு புத்தி வளரணும்னு அர்த்தம். நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் முதல். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற புத்தி நமக்கு சொல்லுவோம். ஆகவே பகவான் யாரிடமும் குறையை பார்க்காதே என்று சொல்லவில்லை, குறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதை பொழுதுபோக்காக மாற்றக்கூடாது. பொதுவாக என்ன பண்ணுவோம், கிராமத்தில் எல்லாம் மரத்தடியில் ஒரு கல் இருக்கும், நீர் அஸ்லாக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் உட்காந்து ஊரு கதை எல்லாம் வரும். நம்ம டீ கடையிலேயும் அதே தான், பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரு கதை பேச டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஊரு கதை எல்லாருடைய இதையும் பேசிக்குவோம். இவன் இப்படி அவன் இப்படி அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து கெட் டுகெதருங்கிற இதில் வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த பண்புகள் இருந்தால் பகவான் சொல்ற இந்த பண்புகள் இருந்தால் தான் இந்த தத்துவம் நமக்கு புரியும். இனி நாம் படிக்கும் கீதையை புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ நம்ம கீதைக்கு வரோம். கீதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பகவானுடைய கையில் இல்லை, நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் எப்படி இதை பயன்படுத்துகிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி மற்றவர்கள் குறைகளும் தெரிஞ்சுக்கணும், நிறைகளும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை, அதாவது மற்றவர்களுடைய பலவீனத்தை உன்னுடைய பலமாக எடுத்துக்கொள்ளாதே. இந்த குறைகளை அறிந்து கொண்டு வேறு உதாரணமாக பார்க்குற கோபம் என்ற பலகீனம் ஒருவரிடம் இருக்கின்றது. அந்த பலகீனம் அவர்கிட்ட இருக்கும்போது நம்ம அந்த குறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கிடணும். அது தெரியாமல் அவர் கூட போனோம்னா நம்ம அதுக்கு பலியாகிடுவோம். அதுக்காக தான் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் அவருக்கு ஒரு சுவாமி சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு அமிலம் வந்து ஒரு கண்டெய்னரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குவளையில் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த அமிலம் இருக்கின்ற அந்த கண்டெய்னர் தான் முதல் தாக்கப்படுகிறது. ஏன்? அந்த அமிலம் ரியாக்ட் பண்ணுவோங்க.
அதுக்கப்புறம் தான் அந்த அமிலம் யார் மேலேயாவது ஊற்றுனா அவங்க தாக்கப்படுவாங்க. ஸோ முதலில் அதனால தான் கெடுவான் கேடு நினைப்பான். கெடுவான் நம்ம மற்றனை கெடுக்கணும்னு நினச்சானா முதல் அவன் கெட்டுறான்னு அர்த்தம். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால தான் இந்த அனசூயவே அப்படிங்கிறது மற்றவர்களுடைய குறையை நாம் பேசக்கூடாது. இதுதான் அம்மாவும் சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாரதா தேவி மற்றவருடைய குறையை பார்க்காதே அப்படின்னு இது சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா, மற்றவருடைய குறையை பார்த்து நீ ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த மற்றவருடைய பலகீனத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம நம்முடைய டைமும் வேஸ்ட் ஆகிடும், நம்முடைய ஆன்மீக சாதனை செய்யணும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம், ஒரு பணக்காரன் ஆனால் அவன் கர்மியாக இருக்கான் அப்படின்னா எந்த உதவியும் செய்வதில்லை என்று அவனை பற்றியே நம்ம பேசின்னு இருக்கோம்னா நம்ம அதில் வீக்காக இருக்கணும்னு அர்த்தம். ஒருத்தருடைய பலவீனத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னா நமக்கு அதில் ஏதோ ஒரு விருப்பம் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு அந்த பண்பும் வந்துடும் நமக்கு அது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அடிக்கடி அதே சொல்லக்கூடாது. அதாவது அதில் அந்த பலவீனம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒருத்தன்ட்ட பல விஷயங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட விஷயம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போதுன்னா அந்த பலவீனம் நம்மகிட்ட இருக்கும், அப்படி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகவே யாருடைய குறையும் பேசக்கூடாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பல சமயங்களில் என்ன கஷ்டம் வருவதற்கு காரணம் என்னென்னா மற்றவர்களுடைய பலவீனத்தை பற்றியே பேசுவது தான். அதையே பொழுதுபோக்காகவும் நேரம் போவதற்காக நம்ம செலவு செய்யணும். இப்படிப்பட்ட நல்ல குணமுடைய அர்ஜுனா, அனசூயவே, குணங்களுடைய உனக்கு நான் இந்த உயர்ந்த ஞானத்தை உபதேசிக்கப் போகிறேன். இதம் துதே குஹ்யம். தூ என்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அத்தியாயத்தின் டாப்பிக்கு என்னென்னா, இந்த அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவம் வேறு எதையும் சொல்ல போகிறதில்லை. இந்த தூங்கிற வார்த்தையிலேருந்து ஈஸ்வர தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவாரு. இந்த மேலான ரகசியத்தை பற்றி, விஞ்ஞானத்துடன் கூடிய ரகசியத்தை பற்றி, மற்றவர்களுடைய குறைகளை நீ பேசாமல் அதை பேசி மகிழாமல் உனக்கு இருப்பவனாகிய உனக்கு நான் சொல்ல போகிறேன். இதனுடைய பலம் என்ன என்றால், நீ துயரத்திலிருந்து விடுபடுவாய், மோக்ஷசே சுபா அப்படிங்கிற. ஏன்னா அதாவது மனசில் தான் துயரமே. அதாவது மனுஷியானான் காரணம் பந்த மோட்சம், மனசு தான் காரணம் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மனசை கடந்து செல்வதற்கான இந்த ஞானம் உனக்கு உதவும் அப்படிங்கிற இது சொல்கிறாரு. இந்த ஸ்லோகம் 1வது ஸ்லோகம். இது 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் 7 வார்த்தைகள் பகவான் சொல்கிறாரு. இந்த முதல் 3 ஸ்லோகம் ஞானத்தினுடைய பெருமை. 2வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரவக்ஷ்யாமி பிரத்யக்ஷாகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா, அதுவும் ராஜவித்யா பற்றி என்னன்னு நம்ம பார்த்தோம். இது எப்பேற்பட்ட ஒரு ஞானம், ராஜவித்யா. ஞானம் என்ற வார்த்தை போன ஸ்லோகத்தில் சொன்னார். இதம் துதே ஞானம், இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி. 2வது வரையில் ஞானம். அந்த ஞானம் எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு இது சொல்கிறார். ராஜவித்யா, ராஜகுஹ்யம். அப்புறம் எப்படி பவித்ரம், இந்த உலகத்தில் பவித்திரமானது உன்னதமானது என்ன அப்படின்னா இந்த தத்துவ ஞானம், அதாவது பிரம்ம ஞானம். இதுதான் பவித்திரமானது. உத்தமம், பவித்திரம் சொல்கிறது உத்தமம். பிரத்யக்ஷாகமம், நீ பிரத்யக்ஷமாக ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னா இதுதான். ஏன்னா நாசதோ வித்தியதே பாவோ ந பாவோ வித்தியதே சதா உபயோர் அபி துஷ்டாந்த தனையோ தத்துவதர்ஷிவி அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் இந்த ஞானம் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற எல்லாமே இல்லை. அப்போ இல்லை என்னன்னா அது வெறும் தோற்றம்தான். அதனால தான் இது பிரத்யக்ஷாகமம். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலைன்னா நம்ம தகுதி இல்லைன்னு அர்த்தம். நம்ம தகுதி வந்தால் தான் அது நமக்கு உணர முடியும். பிரத்யக்ஷாகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பகவான் சொல்ல போகிறாரு. எப்பேற்பட்ட ஞானம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு இதை ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் இந்த ஸ்லோகத்தில்.
இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரன்றது இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தின் பெருமையை திருப்பி சொல்லப்படுகிறார். ஏன்னா முதல் 3 ஸ்லோகம் ஞானத்தின் பெருமையை தான் சொல்லப்படுறாரு. பிரம்ம ஞானம் அல்லது ஈஸ்வர ஸ்வரூபம் பெருமை தான் சொல்கிறார். 7 சொற்கள் கொண்ட ஸ்லோகத்தில் இந்த 7 சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. 7 அடைமைகளை வைத்து ஞானத்தை பற்றி பேசுகிறார். அது என்ன 7? ராஜவித்யா. சென்ற ஸ்லோகத்தில் ஞானம் என்ற வார்த்தையோடு பயன்படுத்தலாம். இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தை வித்யா என்றால் நாலேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாரு பகவான். இந்த ஸ்லோகத்தில் ஏன் இதை ஞானத்தை வித்யான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. நான் சொல்ல போகின்ற ஞானம் எப்படிப்பட்டதுன்னா ராஜவித்யா, வித்யைகளில் ராஜா. எல்லா அறிவுக்கும் எதை தெரிந்து கொண்டால் முண்டகோபனிஷத்துலேயும் சரி இதுலேயும் சரி, எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராஜவித்யா, அதனால தான் இதுக்கு ராஜவித்யான்னு உள்ளது. இதை தெரிந்து கொண்டால், காரணத்தை தெரிந்து கொண்டால், காரணத்தின் மூலமாக எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த பானையை எதனால் செய்யப்பட்டுங்கிற மண்ணுங்கிற தத்துவத்தை தெரிந்து கொண்டால், அதாவது இந்த பானைக்கு காரணமாக எது இருக்கிறது? மண், களிமண். அந்த களிமண்ணை தெரிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம். அதனால் அந்த அதனால தான் அந்த ஞானத்துக்கு ராஜவித்யா, தலையான ஒரு வித்தியை. இதைத்தான் முண்டகோபனிஷத்துலேயும் சொல்கிறார். எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு இதுதான் சொல்கிறார். பக்தி அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, முண்டகோபனிஷத்து சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு பக்தி யோகத்தில் பராபக்தி அபராபக்தின்னு 2 விஷயம் நீங்கள் பகவான் சுவாமி விவேகானந்தருடைய பக்தி யோகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பராவித்யா, பராபக்தி அபராபக்தி அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த பராவித்யா அப்படிங்கிறது சொல்கிறார். இது எப்பேற்பட்டது? இந்த பராவித்யான்னு சொல்லி பராபக்திங்கிறது ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறார். இந்த ஞானம் எப்படின்னா மிக உயர்ந்தது அப்படின்னு. மற்ற ஞானம் எல்லாம் அபராவித்யா, அதாவது அபராபக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இனி இதோடைய விளக்கங்கள் நிறைய கான்செப்ட் இந்த 7 சொற்கள் சொல்லியிருக்கனால அந்த 7 சொற்கள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பகவான் சொல்லி ஞானத்தின் பெருமையை நாம் உணர்ந்தால், அதாவது ஞானத்தின் பெருமையை நல்ல ஒரு விருப்பத்தோடு என்னால் அப்படி எப்பேற்பட்ட ஞானம் இது, எப்பேற்பட்ட தகுதி இருந்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தை சொல்லியிருந்தாலும் இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதி வேணுங்கிறதுக்காக அதை அலர்ட் பண்ணுறதுக்காக பகவானே இந்த ஸ்லோகத்திலெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இந்த ஸ்லோகம், இந்த முதல் 3 ஸ்லோகம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தினுடைய பெருமைகள் பகவான் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். இந்த கவனமாக கேட்கணுங்கிறதுக்காக சில உதாரணங்கள்லாம் நான் அடுத்த வகுப்பில் நான் எடுத்து சொல்ல போகிறேன். அதனால் இந்த இதோட 2வது ஸ்லோகத்தில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இனிமேல் 7 வார்த்தைகளுடைய பொருள்கள் உதாரணத்தோடு நம்ம பார்க்கணும். ஓம் வசுதேவசுதம் தேவம் பஞ்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்த வகுப்பில் அந்த மிச்சத்தை 7 வார்த்தைகளுடைய பொருளை பார்க்கணும்.